ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ சூப்பர் சிங்கர் கேம் தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போ கேம்குள்ளே வந்தாச்சு. கேம்குள்ளே வந்தோடனே ஏதோ ஒரு லாபி மாதிரி கொடுத்துக்கிறாங்க. என்னது இது? ஓ, நம்ம கலர் சேஞ்ச் பண்ணு. காக்கி என்னடா இது? இங்கிலீஷ்லாம் போட்டு வச்சுக்கிறியே. அது இங்கிலீஷ் இல்லை, தமிழே இங்கிலீஷில் எழுதி வச்சுக்கிறேன். விடுங்க காய்ஸ், நம்மளுக்கு இப்போ அதாவது இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னா அமாங்கஸோட கொஞ்சம் இல்லை நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். அமாங்கஸில் க்ரூமேட் இம்பாஸ்டர்ன்னு இருக்கும், இல்லை அதை விட நிறைய கேரக்டர் இருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ காங்குவேர்ன்னு நம்மளுக்கு ஒரு கேரக்டர் வந்துக்குது. அந்த கேரக்டர் வச்சு என்ன செய்ய முடியும்னு பார்ப்போம். அந்த பவரை அழுத்தி விட்டு ஓடிட்டோம் அந்த ஒய்லெட் கலர் முண்டையன்ட்ட. இப்போ இந்த வெண்ட்டுக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஒயிலெட்டு செத்து போய் கிடக்குறான். எப்பட்றா? ஓ, நம்ம பண்ணுறது இதை விட லேட்டாக தான் இதான் போல இருக்குது. இப்போ தான் கைஸ் புரியுது. ஓகே, அங்கே ஒரு மண்டை இருக்கான். வேர் டிட் த பாடி ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி நான் போட்டு விட்டா. என்னடா ஹிந்திலாம் பேசுகிறான், நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. சரி ஓகே, நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி எல்லாமே போட்டு விடுவோம். நம்ம கூட உள்ள பிங்கே கோத்து விட்டுருலாம் கைஸ். அப்போ தான் நம்ம மேலே யாருக்கும் சந்தேகம் வராது. அப்பா இவன் இம்பாஸ்டர் தான் சொல்லிக்கிறான், அப்போனா இவன் நல்லவன் தான் நினைப்பாங்க. ஓகே, இப்போ நாம் பிங்க் இஸ் நியர் த பாடின்னு போட போகிறோம். என்ன பிங்க் இஸ் நியர் த பாடின்னு போட்டால் வெண்ட்டு. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ பிங்க் இஸ் நியர் த பாடிக்குங்கிற பதிலாக வெண்ட்டுன்னு போட்டாச்சு. இதோட அவன் என்னன்னா ஏதோ டவுட்டுன்னு போட்டுக்கிறான். மேனே நான் நிக்காண்டு போட்டுக்கிறான். ஹே பிரபு, என்னடா பண்ணுறீங்க? என்ன காய்ஸ் இது? பாத்தியா தாம்கோ என்னென்னமோ வந்துக்குது காய்ஸ். ஓகே, ஸ்கிப்புன்னு ஒருத்தன் சொல்கிறான், நம்மளை ஸ்கிப் பண்ணுவோமா? ஓட் பிங்க்குன்னு போட்டு விடுவோம். ஓட் பிங்க்குன்னு போட்டு விட்டாச்சு. ஏதோ பச்சை ஓட் பண்ணிக்கிறான்னா ஸ்கிப் பண்ணிக்கிறான். அவன் தான் ஸ்கிப்புன்னு போட்டு விட்டான். ஸ்கிப் பண்ணியிருப்பான் தாங்க நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே காய்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எல்லாம் ஸ்கிப்பே பண்ணிட்டானோ. தேவையில்லாமல் நம்ம அவனுக்கு ஓட் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, பார்த்துப்போம். நோ ஒன் வாஸ் ஓட்டட் அவுட் ஸ்கிப்டு அப்படின்னு மெசேஜ் வந்துக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம வேறு ஏதாவது வேலையை பார்த்துக்கிடுவோம். இந்த மாதிரி இதை கூட பண்ணலாமா? நம்ம எல்லா டோரையும் மூடி விட்டுலாம் கைஸ். எப்படி நவருவானோ? விடுங்க, அவனை தானே. இப்போ நம்ம வென்டூலியாக எஸ்கேப் ஆகிடலாம். இல்லை வேணாம், இங்கே யாராவது இருக்கானோன்னு சுற்றி பார்ப்போம். இருந்தால் கில் பண்ணிடலாம். யாரா நீங்கள்? வென்ட்டுக்குள்ளேயே போயிடலாம் கைஸ். கரெக்டாக அங்கே மஞ்சள் வந்தான். வென்ட்டாக இந்த பார்த்துருப்பானோ தெரியலையே. காய்ஸ், அந்த பச்சை கிட்னு என்னமோ ரெட்டு கலரில் காமிக்குது காய்ஸ். இப்போ அந்த பச்சையை தான் நம்ம கில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் காய்ஸ் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த பச்சை தான் ஏஜெண்ட்டாக இருப்பானோ? ஓகே காய்ஸ், நம்ம இப்போ அடுத்த டாஸ்க்காக நம்ம அவனை தான் கில் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம வேர் டிட் த பாடி ஃபைண்டு அப்படின்னு போட்டாச்சு. வேணான்னா எவனும் ஃபஸ்ட்டுன்னு போட்டுக்கலாம். ப்ரௌன் கலரு அவன் தான் இது பண்ணால் ஃபஸ்ட்டுன்னு போட்டுக்கிறான். மாய் நம்மளுக்கு தான் ஹிந்தி தெரியாதே. பிங்க் இஸ் வெரி சஸ்ட்டு ஓட் பிங்க்கு அப்படின்னு போட்டு கைஸ் ஃபஸ்ட்டு இதை லாங்குவேஜை மாற்றணும் கைஸ். ஒன்றுமே புரிய மாட்டேது, மாறுங்கிறானுவோ. இதோட பார்ட் 2 வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இதோட பார்ட் 2 போட்டு அதில் லாங்குவேஜ்லாம் மாற்றி உங்களுக்கு புரிகிற மாதிரியே போட்டுடுறோம். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இம்பார்ட்டர் கட்டியே ஏஷியா. என்னடா நீங்கள் பேசுகிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் பிங்க்குக்கு ஓட்டு போட்டேன் கைஸ். நம்மளோட எப்பவும் போல் பிங்க்குக்கே ஓட்டு போட்டாச்சு. பிங்க்கு நினைப்பான், டே கூட இருக்கிற நீயே ஒரு இப்படி எனக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கியடா, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். காய்ஸ், ப்ரௌனு வெளியே போகிறான் கைஸ். ஆனால் நான் இம்பாஸ்டர் இல்லை, நாம் தானே இம்பாஸ்டரே.
எல்லாம் தப்பான முடிவே எடுக்கிறானுங்க காய்ஸ். இப்போ நம்ம அந்த பச்சையை கொல்லணும்னு சொல்லிக்கிறானுங்க. வாங்க அந்த பச்சையை கொண்டுடலாம். ஆனால் என்ன நம்மளுக்கு இப்போ டைமிங் ஓடிட்டுருக்கு காய்ஸ். இப்போ அந்த டைமிங் ஓடி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த பச்சையை கொண்டு முடிக்கலைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் நான் நினைக்கிறேன். அது முன்னாடி காய்ஸ் டைம் வந்துருச்சு. பச்சை ஓடுறான். எங்கடா ஓடுற? இன்னைக்கு அவனை பிடிக்காம ஓட மாட்டோம் காய்ஸ். வந்துட்டான் பக்கத்தில் வந்துட்டான். போடு. கில் பண்ணிட்டான் காய்ஸ் நான் பச்சையை. அவ்வளோதான். இன்னும் செத்த நேரத்தில் செத்துருவான் காய்ஸ். அவன் செத்துட்டான். அவனை பற்றி நாமளே ரிப்போர்ட்டு கொடுத்து பிங்க் இஸ் நியர் த பாடின்னு போட்டு விட்டுருவோம். ஏன்னா பிங்க்கு பக்கத்தில் இருந்தான்ல. ஹாஹா. இந்த விண்டு கேமரோட இன்னொரு முகத்தை நீங்கள் இப்போ தாண்டா பார்க்க போகிறீங்க. ஆனால் பிங்கே இப்போ இம்பாஸ்டர் தான். இருந்தாலும் இன்னும் அவனை செல்ஃப்னு போடுறான். செல்ஃப் ரிப்போர்ட் பண்ணிக்க சொல்கிறானோ? ஓகே காய்ஸ், அவன் செல்ஃப் ரிப்போர்ட் தான் பண்ணிக்க சொல்கிறான்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பிங்க்கு நியர்ன்னு போட்டாச்சு. இப்போ த பாடின்னு போடலாம். இதுக்கெலாம் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி. சரி இதோடுங்க. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ அதை போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரில. செல்ஃப் ரிப்போர்ட். என்னால் இது எல்லாருமே செல்ஃப் ரிப்போர்ட் பண்ணிக்க சொல்கிறானுங்க. அப்படின்னா அவனுக்கு செல்ஃப் ரிப்போர்ட் பண்ணிக்க வேண்டியது தானே. இன்னொருத்தவன் வேணாம் ஓட் பண்ணுங்கங்கிறான். நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியுது. நான் இப்போ ஐஎம் சிஆர்னு போட்டு விட்டேன். ஆமாம், சிஆர்னா யார் தெரியல. ஒழுங்கா பார்த்துப்போம். என்னென்னமோ ஹிந்தியில் அடிச்சு விட்றானுங்க கைஸ். நம்மளுக்கு ஒன்றுமே புரியலை. ஏதோ ஸ்டிக்கர் மாதிரிலாம் காட்டுது. ஓட்டிங் டைமும் இன்னும் முடிஞ்சிருச்சு. 3 பேர் ஸ்கிப் பண்ணிட்டானுவோ. பாக்கி 2 பேரில் ஒருத்தன் நாம், இன்னொருத்தன் பிங்க் ஆரஞ்சுக்கு போட்டுக்கிறோம். நாம் பிங்க்குக்கு போட்டுக்கிறோம். அடுத்தது லாஸ்ட்டாக இந்த ஆரஞ்சு குறி வைக்கலாம் கைஸ். ஆரஞ்சுக்கு தான் நம்ம இது இம்பாஸ்டர் கொஞ்சம் கண்டுபிடிச்ச மாதிரியே இருக்குது. ஒரு ஃபீலிங் வருது. ஸோ நம்ம இப்போ ஆரஞ்சை போட்டு தள்ளிடுறாங்க கைஸ். ஆனால் இவனை போட்டு தள்ளிடலாமா? ஏன்னா இது நாம் கூட மிஷன் செய்யலாமா? தப்பாக அடிச்சு விட்டுடலாமா? முடிங்க காய்ஸ், நம்மளாம் மிஷன் செய்ய வேணாம் காய்ஸ். டோட்டல் ப்ரோக்ரஸ் இன்னும் கொஞ்சம் தான் காய்ஸ் இருக்குது. எப்படியாவது செத்த நேரத்தில் அவனை முடிக்கணுமே. பேசாமல் ஆரஞ்சே முடிச்சிடலாம் கைஸ். இப்போ ஆரஞ்சு எங்கே இருக்கான்னு தேடணும். ஆமாம், ஏன் இப்போ நான் ஆரஞ்சு முடிக்கிறாங்கிறேன் தெரில. சரி, ஆரஞ்சு இப்போ எங்கே இருக்கான்னு தேடலாம். ஃபஸ்ட் இங்கே ஒரு வெண்ட் இருக்குமே. வெண்ட்டுக்கு வந்தாச்சு காய்ஸ். வெண்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே ஆரஞ்சு வருவானா? காய்ஸ் நம்ம நினச்ச மாதிரி வந்துருச்சு. அவ்வளோதான், போட்டு தள்ளியாச்சு காய்ஸ். நம்ம இப்போ ஆரஞ்சை இப்போ நான் தான் இம்பாஸ்டர்னு சொல்லி மைக்கில் ஆன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். நான் தான் இம்பாஸ்டே. நம்மளுக்கு 2 பேர் லைக் கொடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மட்டும் லைக் பண்ணால் பார்த்தாது, நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். பாய்.